ஹோர்முஸ் நீரிணையில் பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ள ஈரானின் கொசுப்படை. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களால் மூழ்கடிக்கப்பட்ட ஈரானிய போர்க்கப்பல்கள் வளைகுடா கடற்கரையோரம் உள்ள கடற்படை துறைமுகங்களில் சிதறிக் கிடக்கின்றன. இதில் கொசுப்படை, மாஸ்கிட்டோ ஃபிளீட் என்று அழைக்கப்படும் ஒரு இராணுவ பிரிவு ஒன்று ஹோர்முஸ் நீரிணையின் நிழலில் பதுங்கியுள்ளது. இதில் அவர்கள் மேற்கொண்ட தாக்குதல்கள் எதிரி படைகளுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளன. கப்பல் போக்குவரத்திற்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட சிறிய, வேகமான, சுறுசுறுப்பான படகுகளின் தொகுப்பான இது. ஈரானின் வழக்கமான கடற்படையிலிருந்து தனிப்பட்ட ஒரு படையான ஈரானிய புரட்சிகர காவலர் படையால் நிலைநிறுத்தப்பட்ட கடற்படையின் இதய பகுதியாக அமைகிறது. முழுமையாக அறிய முடிந்ததில்லை. இந்த படகுகளும், குறிப்பாக அவற்றிலிருந்தோ அல்லது கரையோரத்தில் உள்ள உருமறைப்பு செய்யப்பட்ட தளங்களிலிருந்தோ பாதுகாப்பு படை கடற்படை ஏவக்கூடிய ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை தடுக்கும் முக்கிய அச்சுறுத்தலாக இருந்து வருகின்றன. லெபனானில் போர் நிறுத்தம் ஏற்படும் வரை நீரிணையை மூடியே வைத்திருப்பதாக ஈரான் உறுதியளித்திருந்தது. அங்கு கடந்த வியாழக்கிழமை போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்தது. எனினும் மறுநாள் வெள்ளிக்கிழமையன்று அந்த போர் நிறுத்தம்தான் நீரிணையை திறக்க ஈரானை தூண்டியதா என்பது குறித்து மூத்த ஈரானிய அதிகாரிகள் முரண்பட்ட அறிக்கைகளை வெளியிட்டனர். எனினும் நேற்று சனிக்கிழமை அந்த நீர்வழிப்பாதை தனது முந்தைய நிலைக்கு திரும்பிவிட்டது. அது ஆயுதப் படைகளின் கடுமையான மேலாண்மை மற்றும் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது என்றும் ஈரான் இராணுவம் தெரிவித்தது. முன்னதாக திறப்பு குறித்த ஈரானின் ஆரம்ப அறிவிப்பை வரவேற்ற அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், ஹோர்முஸ் நிலைமை முடிந்துவிட்டது என்று அறிவித்ததோடு, ஒரு அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் வரை ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க முற்றுகை தொடரும் என்றும் சமூக ஊடகங்களில் வலியுறுத்தினார். எனினும் இந்த முற்றுகையால் நீரிணையை மூடி வைக்கும் பணி புரட்சிகர காவலர் கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த பின்னணியே அரசியல் அறிவியல் ஆய்வாளர்கள் IRGC கடற்படையானது கடலில் ஒரு கொரில்லா படையைப் போலவே செயல்படுகிறது என்று விளக்கியிருந்தனர். இது சமச்சீரற்ற போரை, குறிப்பாக பாரசீக வளைகுடா மற்றும் ஹோர்முஸ் நீரிணையில் மையமாக கொண்டுள்ளது. கடற்படை போர். எனவே, பெரிய போர்க்கப்பல்கள் மற்றும் பாரம்பரிய கடற்படை போர்களைச் சார்ந்திருப்பதற்கு பதிலாக இது திடீர் தாக்குதல்களைச் சார்ந்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் ஓர் அமைப்பான சர்வதேச கடல்சார் முகமையின் கூற்றுப்படி, போரின் போது குறைந்தது 20 கப்பல்கள் தாக்கப்பட்டன. இந்த தாக்குதல்களுக்கு ஈரானின் பாதுகாப்பு படை கடற்படை அரிதாகவே பொறுப்பேற்றது. மாறாக, தரையில் உள்ள நகரும் ஏவுதளங்களில் இருந்து ஏவப்பட்ட ட்ரோன்கள் மூலமே இவை பெரும்பாலும் நடத்தப்பட்டிருக்கலாம் என்றும், அவை தடமறிவதற்கு கடினமான, மங்கலான ஒரு தடயத்தை உருவாக்குவதே இதற்கு காரணம் என்றும் ஆய்வாளர்கள் கூறினர். ஏப்ரல் 8 அன்று போரில் 2 வார கால போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பிறகு, கூட்டுப்படை தலைமைத் தலைவர் ஜெனரல் டான் கெய்ன், வழக்கமான கடற்படையின் முக்கிய போர்க்கப்பல்கள் உட்பட 90க்கும் மேற்பட்ட கப்பல்கள் கடலின் அடியில் மூழ்கிக் கிடப்பதாக கூறினார். பாதுகாப்பு படையின் கடற்படையின் அதிவேக தாக்குதல் படகுகளில் பாதி மூழ்கடிக்கப்பட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது என கெய்ன் கூறினார். ஆனால் எத்தனை என்று அவர் குறிப்பிடவில்லை. இந்த படகுகள் பெரும்பாலும் செயற்கைக்கோள் படங்களில் தோன்ற முடியாத அளவுக்கு மிகச் சிறியவை என்றும், பாறைகள் நிறைந்த கடற்கரையோரம் தோண்டப்பட்ட ஆழமான குகைகளுக்குள் உள்ள தூண்களில் அவை நிறுத்தப்பட்டு சில நிமிடங்களில் களமிறக்க தயாராக வைக்கப்பட்டுள்ளன என்றும் ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். அவற்றின் ஆயுத களஞ்சியம், வளைகுடா மற்றும் நீரிணையில் உள்ள வர்த்தக கப்பல்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. நோக்கங்கள் என்ன? அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்களின் நோக்கங்கள் என்னவென்பதை ஈரான் நிர்ணயித்துள்ள எதிரிகளால் ஒருபோதும் முழுமையாக அறிய முடிந்ததில்லை. அமெரிக்க கடற்படை 2 ஈரானிய போர்க்கப்பல்களையும் மற்றும் பல கடற்படை கப்பல்களையும் இந்த போரில் மூழ்கடித்தது. 3 ஆண்டுகளுக்குப் பிறகு, முதல் வளைகுடா போரின் போது அமெரிக்கா ஈராக்கிய இராணுவத்தை சிதைத்ததை ஈரானியர்கள் பார்த்து கொண்டிருந்தனர். அந்த நிகழ்வுகளின் கலவையானது அமெரிக்க இராணுவத்துடன் நேரடி மோதலில் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்று ஈரானை நம்ப வைத்தது. எனவே வளைகுடாவில் கப்பல்களை தொந்தரவு செய்வதற்காக அது ஒரு மறைமுக படையை உருவாக்கியது என்று கூறப்படுகிறது. இதில் சிறிய,
சுறுசுறுப்பான படகுகளின் ஆயுத கிடங்கு, ராக்கெட் உந்துகணைகள் அல்லது இயந்திர துப்பாக்கிகள் பொருத்தப்பட்ட பொழுதுபோக்கு படகுகளை பயன்படுத்தி ஈரான் தாக்குதலை தொடங்கியது என்று கடற்படை ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். பல ஆண்டுகளாக அது பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட பல்வேறு சிறிய படகுகளையும் அத்துடன் மினியேச்சர் நீர்மூழ்கிக் கப்பல்கள் மற்றும் கடல் ட்ரோன்களையும் உருவாக்கியுள்ளது. அந்த படகுகளில் சில மணிக்கு 100 நாட்ஸ் அல்லது 115 மைல்களுக்கும் அதிகமான வேகத்தை எட்டக்கூடியவை என்று ஈரான் கூறுவதாக நிபுணர்கள் தெரிவித்தனர். சேதமடைந்தவற்றில் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளையும் ஏவக்கூடிய திறன் கொண்ட மாற்றியமைக்கப்பட்ட கொள்கலன் கப்பலான அதன் மிகப்பெரிய ட்ரோன் தாங்கி கப்பலான ஷாஹித் பாகேரியம் அடங்கும். இந்த சிறிய படகுகளின் சாத்தியமான கூட்டத்தை எதிர்கொள்ள அமெரிக்க போர்க்கப்பல்கள் உயர் ரக பீரங்கிகளையும் பிற ஆயுதங்களையும் கொண்டுள்ளன என்று நிபுணர்கள் கூறியுள்ளனர். இருப்பினும் வர்த்தக கப்பல்களுக்கு அத்தகைய தாக்குதல்களை தடுக்க எந்த வழியும் இல்லை. ஆனால் போரில் சிறிய படகுகளைக் கொண்டு கூட்டமாக தாக்கும் முறையை ஈரானியர்கள் ஒருபோதும் சோதித்து பார்த்ததில்லை என்று வாஷிங்டனில் உள்ள சிந்தனைக் குழுவான அமெரிக்கன் என்டர்பிரைஸ் இன்ஸ்டிடியூட்டின் ஈரான் நிபுணர் நிக்கோலஸ் கால் கூறினார். ட்ரம்ப் கடற்படை திங்களன்று ஈரானிய துறைமுகங்களிலிருந்து வரும் கப்பல்களுக்கு ட்ரம்ப் கடற்படை முற்றுகையை விதித்ததிலிருந்து மிகவும் சக்தி வாய்ந்த அமெரிக்க போர்க்கப்பல்கள் கூட குறுகலான ஹோர்முஸ் நீரிணை சுற்றுவட்டாரத்தில் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவதை தவிர்த்து வருகின்றன. அங்கு தந்திரமாகச் செயல்படுவதற்கு மிக குறைந்த இடமே உள்ளது என்றும் அருகிலிருந்து ஏவப்படும் ஆளில்லா விமானம் அல்லது ஏவுகணையை தடுப்பதற்கு எச்சரிக்கை நேரம் கிட்டத்தட்ட இல்லை என்றும் நிபுணர்கள் கூறினர். முற்றுகையை நடைமுறைப்படுத்தும் அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஜலசந்திக்கு வெளியே ஓமான் வளைகுடாவிலோ அல்லது இன்னும் தொலைவில் உள்ள அரபிக் கடலிலோ தங்கியிருக்க வாய்ப்புள்ளது என்றும் அங்கு அவற்றால் கப்பல் போக்குவரத்தை கண்காணிக்க முடியும் என்றாலும் அமெரிக்க பாதுகாப்பு படையினர் அவற்றை தாக்குவது மிகவும் கடினம் என்றும் நிபுணர்கள் தெரிவித்தனர்.